இது கள்ள தொடர்பு தானே இது. ஸோ அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கர்சஸ், செக்ஸு, உடல் உறவு, கள்ள தொடர்பு, இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் த கர்சஸ். சாபம் அப்படியே பரிமாற்றப்படும். அவங்க முற்பிதாக்கள் வழியை தொடர்ந்து வருகிற எல்லா 3-4 சந்ததி வரை நான் விசாரிப்பேன்னு சொல்கிற பாவங்கள் எல்லாம் நம்ம ஒரே டிரான்சாக்ஷனில் ஒரே ஒரு கட்டில் படுக்கையில் முடிஞ்சிடும். இங்கே வந்துடும். அது அந்த குடும்பம் என்னென்னலாம் கஷ்டப்படுதோ அத்தனையும் இந்த மனுஷன் கஷ்டப்படுவான். இவன் படுற கஷ்டத்தை வச்சு பார்த்தா யாக்கோபுக்கும் இவன் பிள்ளையான்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஈசா கூட கஷ்டப்பட்டார். பஞ்சகாலம் வந்துச்சு, நம்ம பார்த்தோம், பேசியிருக்கிறோம், நீங்கள் தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனால் அதே இதை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி வந்தார், எப்படி அவர் ஜெயிச்சு வந்தார், எப்படி ஐஸ்வர்யனாக மாறினாருன்னு நான் பேசியிருக்கேன், நீங்கள் கேட்டிருக்கீங்க, பைபிள் இருக்குது. ஆனால் இது கடைசி வரைக்கும் இது திருந்தாத கேஸாக போச்சு. அதான் முதல்ல உங்களுக்கு பலன் போயிடுதா, ரெண்டாவது உங்களுக்கு துடிப்பு கிடிப்பு எல்லாம் மாறிடும். நியாயாதி